வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெற்றி விகாஸ் அகாடமியிலிருந்து கல்யாணம் பேசுகிறேன். நீட்டில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு மாணவருக்கு தடையாக இருப்பது ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சம்ஸும் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சில கஷ்டமான கான்செப்டும் தான். ஸோ அதை மாணவர்களுக்கு எளிமையாக புரிய வைக்கணுன்றதுக்காக தான் இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெற்றி விகாஸ் அகாடமியிலிருந்து கல்யாணம் பேசுகிறேன். நீட் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லீஸ்ட் கவுண்ட். சரியா? ஸோ நேரடியாக நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். What do you mean by least count? The smallest value, smallest value can be measured by an instrument. So இதுதான் அதோட டெஃபினிஷன். சரிங்களா? சரி, இது டெஃபினிஷன்லாம் ஒரு பக்கம் இருக்குது. உண்மையிலே லீஸ்ட் கவுண்ட் அப்படின்றத ப்ராக்டிக்கலாக நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ நீங்க ஒரு சிமெண்ட் வாங்க போறீங்க, இல்ல விறகு வாங்க போறீங்க. ஏன்னா விறகுலாம் நீங்க வாங்கியிருக்க மாட்டீங்க. வேற எங்க இந்த பழைய இரும்பு கடையில போய் இரும்பு போடுறீங்க இல்ல இரும்பு எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு வெயிங் ஸ்கேல் வச்சிருப்பாங்க. எப்படி இருக்கும்? ஒரு சின்ன டேபிள் மாதிரி இருக்கும். ஒரு ஸ்கேல் வந்து இப்படி நீளமா இருக்கும். அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பால் மாதிரி இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி வெயிட் பார்ப்பாங்க. கரெக்டா? அவங்களால ஒரு விறகோ இல்லைன்னா சிமெண்ட்டையோ எந்த அளவுக்கு தான் சொல்ல முடியும்? கேஜி அளவுக்கு தான் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 102 கேஜி, 52 கேஜி, இப்படி தான் அவங்களால வெயிட் பண்ண முடியும். புரிதப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களால 102 கேஜி 500 கிராம் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அந்த ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் மினிமம் வேல்யூவே என்னதுதான்? 1 கேஜி தான். அப்படிதான் ஸ்கேல் இருக்கும் அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் டன்னவே மினிமம் வேல்யூ வைக்கக்கூடிய ஸ்கேல்ஸ் தான் இருக்கு. நீங்க எனக்காவது போர்ட்டுக்கு போய் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன சொல்லுவாங்க, அந்த பாக்ஸ் இருக்குங்களே, கண்டெய்னர் பாக்ஸ், அதை அளக்குறதுலாம் பார்த்தீங்கன்னா கேஜியே இருக்காது. என்னதான் இருக்கும்? டன்னு தான் இருக்கும். ஆனால் பாயிண்ட்ல வரும் டன்னு. இப்படிலாம் வரும். 26.5 டன்ஸ் அப்படின்னு வரும். புரிதப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கேஜியை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் அந்த ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் டன்னு தான் என்னது மினிமம் வேல்யூ. சரியா? ரைட். அப்போ நான் என்ன சொல்றேன், இந்த இதை மறந்துடுங்க, இதை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்ப இந்த கடையில 1 கேஜிக்கு மேல 500 கிராம் கூட சொல்ல முடியல. ரைட்டா? அதுவே நீங்க கோல்டு ஷாப்புக்கு எல்லாரும் ஒரு தடவையா போயிருப்பீங்க. சரிங்களா? ஸோ அந்த கோல்டு ஷாப்ல போனீங்க அப்படின்னா அதோட வெயிட் எப்படி காமிக்கும்? 28,307 அப்படி காமிக்கும். கரெக்டா? என்ன அர்த்தம்? 28 கிராம் 0.307 மில்லின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? மில்லின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்னா மில்லிகிராம்னு அர்த்தம். புரியுதா? அப்ப என்ன அர்த்தம்? ஒரு கிராமவே கிட்டத்தட்ட 999 பார்ட்ஸுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 1000 பார்ட்ஸா என்ன பண்ண முடியும்? பிரிச்சு சொல்ல முடியும். அப்போ ஒரு ஸ்கேலு 1 கேஜிவே பிரிக்க முடியாது. அதுக்கு மேல நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து ஒரு செயின் வச்சுக்கோங்க. 28 கிராம்னா அப்ராக்சிமேட்டா 4 பவுன், 4 சவரன் சொல்லுவாங்க இல்லையா? 4 சவரன்னா ஒரு செயின். கரெக்டா? நல்ல ஒரு பெரிய செயினாவே போட்டுக்கலாம். ஓகே, அந்த செயினை கொண்டு போய் நீங்க இந்த தராசுல வச்சீங்கன்னா வெயிட்டே காமிக்காது, 0 கேஜின்னு காமிக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதுக்காக வெயிட் இல்லைன்னு அர்த்தமா? கிடையாது. அதுவே நீங்க தங்க கடையில் இருக்கக்கூடிய தராசுல பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு வெயிட்டை ப்ரிசைஸா காமிக்கும். ரைட்? அப்ப இதுல இருந்து என்ன சார் நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மெஷர்மெண்ட், அதாவது இந்த ஸ்கேல் அல்லது இந்த பேலன்ஸால அதிகபட்சமா நெருக்க முடிஞ்சது 1 கேஜி. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதுவே இந்த ஸ்கேலால நெருக்க முடிஞ்சது 0.001 கிராம். ரைட்டா? அப்ப இந்த 1 கேஜின்றது தான் இந்த ஸ்கேலுடைய லீஸ்ட் கவுண்ட். அதே மாதிரி 0.001 கிராம் அப்படின்றது தான் இந்த ஸ்கேல், அதாவது தங்க கடையில் வச்சிருக்கக்கூடிய ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட். சரிங்களா? அப்ப லீஸ்ட் கவுண்ட்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இல்லையா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட ஃபார்முலா பார்த்தோம்னா least count, scale reading by number of division. சரிங்களா? சோ இதுக்கு என்ன சார் அர்த்தம்? இப்போ நீங்க கையில இருக்கக்கூடிய உங்க ஒரு அடி ஸ்கேலையோ இல்ல ஆஃப் ஃபுட் ஸ்கேலையோ பாருங்க. இப்படி இருக்கும் ஸ்கேலு. ரைட்டா? இப்போ ஒரு ஆஃப் ஃபுட் ஸ்கேல்னு வச்சுக்கோங்க, 15 சென்டிமீட்டர் இருக்கும் இல்லையா? 0 வந்து ஆரம்பிச்சு 15, ரைட்? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்?
இதுல ஒவ்வொரு ஸ்கேல் டிவிஷனும் 1 சென்டிமீட்டருக்கு இருக்கு. கரெக்டா? அப்ப ஸ்கேல் ரீடிங்ன்றது என்னது? 1 சென்டிமீட்டர். ரைட்? புரியுதா புரியலையா? அப்ப இந்த ஸ்கேலோட ரீடிங்ன்றது 0, 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர் அப்படின்னு. அப்ப ஒரு ரீடிங்ன்றது 1 சென்டிமீட்டர். ரைட்? அப்ப எத்தனை டிவிஷன் அப்படின்னா 1 2 3 15ன்னு போயிடக்கூடாது. அது தப்பு. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? இதுல எத்தனை டிவிஷன் இருக்குன்றது மேட்டர் கிடையாது. அதால எவ்வளவு அளக்க முடியுது? 1 சென்டிமீட்டர் அளக்க முடியுது இல்லையா? அந்த 1 சென்டிமீட்டரை எத்தனை டிவிஷனா பிரிச்சிருக்காங்க? நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இதுல ஒரு சின்னதா இந்த கோடை விட கொஞ்சம் அதுல பாதி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? இங்கிட்ட ஒரு 4 இருக்குமா? எஸ். மொத்தமா என்ன பண்ணிருப்பாங்க? 10 டிவிஷனா என்ன பண்ணிருப்பாங்க? பிரிச்சிருப்பாங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப லீஸ்ட் கவுண்ட்ன்றது அந்த ஸ்கேலால எவ்வளவு சென்டிமீட்டரை அளக்க முடியும் அல்லது எவ்வளவு ரீடிங்ல அதை வந்து மெஷர் பண்ணிருக்காங்க, கேலிபிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் அந்த ஒரு மெஷர்மெண்ட்டை எத்தனை டிவிஷனா பிரிச்சிருக்காங்க அப்படின்றதையும் பொறுத்தது. இப்போ உதாரணத்துக்கு இங்க எதுவுமே இல்லப்பா, ஒரே ஒரு நடுவில் ஒரு கோடு மட்டும் தான் இருக்குன்னா அப்ப எத்தனை டிவிஷன் தான் இருக்கு? 2 டிவிஷன். அப்போ 1 சென்டிமீட்டரை 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 0.5 சென்டிமீட்டர். இந்த அளவுக்கு தான் என்ன பண்ண முடியும்? இதை அளக்க முடியும். இப்படி ஸ்கேலும் நாங்க பார்த்துருக்கோம். நீங்க பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. இப்படி ஸ்கேல் எதுக்காக வச்சிருப்பாங்கன்னா ரூலர்னு சொல்லிட்டு எங்க அப்பா வச்சிருப்பாரு கோடு போறதுக்காக. இப்பெல்லாம் அது வர்றதே கிடையாது. ரைட்டா? மரக்கட்டையில என்ன பண்ணிருப்பாங்க? கால்குலேட் பண்ணிருப்பாங்க. அதுல என்னதான் இருக்கும்? சென்டிமீட்டர் நடுவில் ஒரே ஒரு கோடு தான் இருக்கும். புரியுதா புரியலையா? அப்ப அதோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு இருக்கு? 0.5 சென்டிமீட்டர். பட் அதுவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நார்மலா யூஸ் பண்றதுல எல்லாம் 10 டிவிஷன் எல்லாமே இதுல தான் வருது, பிளாஸ்டிக்ல தானே வருது. ஸோ 1 சென்டிமீட்டர் டிவைட் பண்ணோம்னா 0.1 சென்டிமீட்டர். ஸோ இதே நீங்க மில்லிமீட்டர் எழுதுனீங்கன்னா 1 மில்லிமீட்டர். பிகாஸ் 10 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர் சேர்ந்து தான் 1 சென்டிமீட்டர். ரைட்டா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் என்ன? அந்த ஸ்கேலால எவ்வளவு வேல்யூவை மெஷர் பண்ண முடியும். ரைட்? அதை எத்தனை டிவிஷனா பிரிச்சிருக்காங்க அப்படின்றது தான். ரைட்டா? இதுவே இன்ச்சில் பாருங்க. இன்ச் ஸ்கேல் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இங்க என்னன்னா 1 இன்ச்சை 8 டிவிஷனா பிரிச்சிருப்பாங்க. உங்க வீட்டுல ஏதாவது ஸ்கேல் இருக்கு, இந்த டேப் இருக்கா, டெய்லரிங் டேப், அதை நீங்க பாருங்க. எத்தனை டிவிஷனா பிரிச்சிருப்பாங்க? 8 டிவிஷனா பிரிச்சிருப்பாங்க. எப்போதுமே இன்ச் ஸ்கேல்ல 10ன்றதே வராது, 8 தான் வரும். ரைட்? அப்ப எவ்வளவு வரும்? 0.125 இன்ச். இப்படி நம்ம என்ன பண்ண முடியும்? காலிபிரேட் பண்ண முடியும். புரியுதுங்களா? ரைட். அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம்? நம்ம ப்ரொடெக்டரை பார்க்கலாம். ஸோ ப்ரொடெக்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க நார்மலா யூஸ் பண்ற ப்ரொடெக்டர் வந்து 180 டிகிரி தான் இருக்கும். ரைட்டா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுல நல்லா பாத்தீங்க அப்படின்னா 5 டிகிரியில இருக்கும், 10 டிகிரியில இருக்கும். சரியா? அதாவது 0ல இருந்து 10 அப்படி இருக்கும். நம்ம சில கேமரின் அந்த மாதிரி இதுலனா 0, 5, 10, 15 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம 5 பிரிச்சிருக்கதா வச்சுக்கோங்க. அதுல எத்தனை டிகிரி இருக்கும்? 5 டிகிரி. எத்தனை டிவிஷன்? அதே 5ஆலே இருக்கும். அப்போ ஒரு இதுன்றது 1 டிகிரியை குறிக்கும். சரிங்களா? அப்போ ஒரு ப்ரொடெக்டரை வச்சு, அதாவது நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜினியரிங் ப்ரொடெக்டர்லாம் இன்னுமே நீங்க ப்ரிசைஸா பார்க்கலாம். சரிங்களா? அதெல்லாம் நீங்க இன்ஜினியரிங் போனீங்கன்னா மேபி ஆர்கிடெக்ட் படிச்சோம்னா அது இருக்கும். சரிங்களா? இங்க வந்து நம்ம யூஸ் பண்றது இப்படி தான் இருக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நமக்கு பிசிக்ஸ் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக கேட்கறது வந்து லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் தான். ஸோ லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் வந்து எப்படி இருக்கும்னா least count of main scale divided by number of division in vernier scale. ரைட்டா? ஸோ இந்த வெர்னியர் ஸ்கேல்ன்றது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்தது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இது வரைக்கும் பார்த்த ஸ்டாப் வாட்சா இருக்கட்டும், ப்ரொடெக்டரா இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்கேல்ஸு, டேப்பு, வெயிங் பேலன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அங்க ஒரு ஸ்கேல் இருக்கும். அந்த ஒரு ஸ்கேல்ல தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா காலிபிரேட் பண்ணிருப்பாங்க. சரியா? ரைட். பிசிக்கல் பேலன்ஸ் தனி, அது வேற. ஸ்க்ரூ கேஜ் தனி. சரியா? ஸ்க்ரூ கேஜ்லயும் இதே மாதிரி 2 விதமான ஸ்கேல் இருக்கு. ரைட்டா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட். இங்க நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு வெர்னியர் காலிபரன்ட்ல 2 விதமான ஸ்கேல் வந்து அட்டாச் ஆயிருக்கு. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் வெர்னியர் வந்திருக்கு, ஸ்கேலே இருக்காது. நீங்க போய் வச்சு கான்டாக்ட் வச்சோன்னா என்னன்னு தெரிஞ்சிடும் நமக்கு, அதுல ரீடிங் தெரிஞ்சிடும். சரிங்களா? நான் சொல்றது வந்து நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெர்னியர் காலிபர். ரைட்? இதுல 2 ஸ்கேல் வரும். ஒரு ஸ்கேல் நம்ம சாதாரணமா யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, அதே ஸ்கேல் அது மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் 10 சென்டிமீட்டர் வரும், 20 சென்டிமீட்டர்ல வரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? 2 விதமான ஸ்கேல் வரும். ரைட்? நம்ம அங்க என்ன எடுத்துக்கணும்? 20 சென்டிமீட்டர் இருக்குதா வச்சுக்கணும். ரைட்?
அதே மாதிரி அது கூடவே சேர்ந்து என்ன இருக்கும்னா ஒரு வெர்னியர் ஸ்கேல் இருக்கும். இந்த ஸ்கேல் வந்து இந்த மெயின் ஸ்கேல்ல ஸ்லைட் ஆகும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மெயின் ஸ்கேல்ல ஸ்லைட் ஆகும். இந்த சைடு ஆக்சுவலா வந்து இப்படி இருக்காது ஸ்டூடெண்ட்ஸ். ஜா வந்து ஒரு மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன் சரிங்களா, பட் இப்படி இருக்கும். இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். புரியுதா? அப்போ நடுவில் ஒரு பொருள் வைக்கிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஜாவும் என்ன ஆகும், இதில் டச் ஆகும். டச் ஆகிற வரைக்கும் என்ன ஆகிட்டு இருக்கும், இந்த வெர்னியர் கேலிப்பர் இந்த மெயின் கேலிப்பரில் ஸ்லைட் ஆகிட்டே இருக்கும். ரைட்டா? ஸோ இதில் காமிச்சிருக்க ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் கேலிப்பரில் இருக்கக்கூடிய ரீடிங் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரிசல்ட் கொடுப்போம். சரியா? அப்போ இங்கே லீஸ்ட் கவுண்ட்டை மற்ற இது மாதிரி நேரடியாக வந்து அந்த மெயின் ஸ்கேலை வச்சோ இல்லைன்னா வெர்னியர் கேலிப்பரை வச்சோ எடுக்க முடியாது. ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் எடுக்கணும். சரிங்களா? அதனால தான் நம்ம ஃபார்முலா என்ன இருக்குன்னா லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் மெயின் ஸ்கேல், நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் எதில் பார்க்குறோம், வெர்னியர் ஸ்கேலில் பார்க்குறோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட். அப்போ லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் மெயின் ஸ்கேல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன வரும், மொத்தம் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு, 20 சென்டிமீட்டர் இருக்கு. சரி, மெயின் ஸ்கேல் என்ன இருக்கும், 1 சென்டிமீட்டர் தான். எத்தனை டிவிஷனாக பிரிச்சிருப்பாங்கன்னா 20 டிவிஷனாக பிரிச்சிருப்பாங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ஒரு இதுவே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 0.5 0.05 ரைட்டாப்பா, மாற்றி போடுங்க, கரெக்டாக தானே போடுங்க. ரைட், 0.05 சென்டிமீட்டர் வரும். சரிங்களா? நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே ஒவ்வொரு சென்டிமீட்டரும் நம்ம இதை விட நம்ம இதில் 10 டிவிஷன் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே 20 டிவிஷன் இருக்கும். சரிங்களா? ரைட். அப்போ நமக்கு லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் மெயின் ஸ்கேல் வந்துருது 0.05 வந்துருது. ரைட். அதே மாதிரி லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் பார்த்தோம்னா என்ன வரும், மேலே இருக்கிற வேல்யூ 0.05 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதில் எத்தனை டிவிஷன் போட்டிருக்கோம், 10 டிவிஷன் போட்டிருக்கோம் இல்லையா. அகைன் வருதுன்னா 0.005 சென்டிமீட்டர். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதே நீங்கள் மில்லிமீட்டரை மாற்றினீங்கன்னா 0.05 மில்லிமீட்டர். நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு மில்லிமீட்டரையே 99 பார்ட்ஸாக வந்து பிரித்து நம்மளால என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். எதால, வெர்னியர் கேலிப்பரால. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதனால தான் ரொம்ப ப்ரிசைஸாக அளக்கும் போது, முக்கியமாக இன்ஜினியரிங் காம்பவுண்ட்ஸ் அளக்கும் போது வெர்னியர் யூஸ் பண்ணுவாங்க. அதை விட முக்கியமா இன்ஜின்ல இருக்கக்கூடிய பிஸ்டன்ஸ், ஸ்லீவ்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வெர்னியர்ல மட்டும்தான் அளப்பாங்க. அதுவும் அந்த ரொம்ப ப்ரிசைஸ்டு வெர்னியரா இருக்கும். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? அந்த வெர்னியரே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ்குள்ள வச்சு ஒரு ஏர் கண்டிஷன் ரூம் இருக்கும், அதுல மட்டும் தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன்னா இன்ஜினியரிங் ஸ்லீவ்ஸ்லாம் வந்து ரொம்ப ப்ரிசைஸ்டா இருக்கணும் இல்லையா, அதனால. ரைட். ஓரளவுக்கு உங்களுக்கு லீஸ்ட் கவுண்ட்டை பற்றி ஓரளவுக்கு டீட்டெயில் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணி லைக் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வெளிச்சம் நன்றி, வணக்கம்.